நமசிவாய. இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சேருவதற்கான விஷயம் வெறும் பணத்திற்காக மட்டும்தான். பணம் ரீதியான எந்த ஒரு விஷயங்களை வேண்டுமானாலும் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். இது வந்து ஒரு முக்கியமான நபருக்கு கொடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே வேற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பணம் வந்தது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அது வந்து வேற ஒரு ரீதியான ஒரு ரிச்சுவல். அந்த ஒரு ரிச்சுவல் செய்து அவர்களுக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துருந்தேன். அது யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட். அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி இலையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி இலையில் செய்யக்கூடியது, அதாவது கேஷ் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கலாம் ரெகுலராக செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த பே லீஃப், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, கேஷ் மேஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து இங்கே மாந்திரீகம் தாந்திரிகம் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம்னு எதுவும் பயப்படவோ அல்லது வந்து தவறான விஷயம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதை பற்றி நான் பல முறை கூறியிருக்கேன். இது ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் நல்ல விஷயத்திற்காக மட்டுமே. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நபரிடம் நான் 3 நாட்கள் செய்ய சொன்னேன். ஒரு அளவுக்கு அமௌண்ட் அவருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு விஷயம். அந்த பணம் வருவதற்காக அது 3 நாட்கள் செய்ய சொன்னேன். ஆனால் அவர் என்னென்னா, அவருக்கு கொஞ்சம் உடனடியாக தேவைப்படுது, அப்படி 3 நாளில் வரல அப்படின்ட்டு அவர் வந்து 7 நாள் நான் வந்து 3 நாளில் செஞ்சுட்டு மறந்துடுங்க, அதை பற்றி நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பணம் வந்து தானாக வந்து சேரும். ஆனால் அதை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்காதீங்க, வந்துட்டே இருக்கு, எப்போ வரும் அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருந்தது. பட் அவர் வந்து 7 நாட்கள் செஞ்சுருக்காரு. அதாவது அவர் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, இந்த எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அமௌண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் அது. ஸோ 7 நாட்கள் தொடர்ந்து செய்தேன். நீங்கள் 3 நாட்கள் தான் செய்ய சொல்லியிருந்தீங்க, ஆனால் நான் 7 நாள் செஞ்சேன். அந்த 7வது நாள்லேயே எனக்கு பணம் வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கூறியிருந்தார். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஆல்ரெடி பேலீஃப் ரிச்சுவல்ஸ் நான் வந்து 8 வருஷம் முன்னாலே கொடுத்துருக்கேன். அந்த 8 வருஷம் முன்னால் கொடுத்ததுடைய வீடியோ, அதாவது 8 இயர்ஸ் பேக் இருக்கிற வீடியோ கிடையாது, அந்த 8 இயர்ஸ் பேக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தேன் என்பதை பற்றிய ஒரு வீடியோ, அதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஏதோ புதுசாக வேறு ஏதாவது பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஏதோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியாக புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஸோ அதனால் ரெகுலராக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம், எப்படி ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்றது. இது வந்து பிரியாணிகளை எரிக்கலாமா, இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அந்த பிரியாணிகளை எரிக்க சொல்கிறோம், அது மாதிரியான ஒரு விஷயமாக எப்படி அதிகமாக பணம் சேருவதற்குண்டான முறையாக அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு செய்வது வந்து அதிகப்படியான பலன் சேரும். பொதுவாகவே வந்து பௌர்ணமி ரீதியான பதிவுகள் நான் வந்து பௌர்ணமிக்கு பணம் சேருவதற்கு அப்படிங்கிற மாதிரியான பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுவும் ஏதாவது உங்களுக்கு சேர்த்து செய்யணும்னா தாராளமாக செய்யலாம். அதுவும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறை தான். அது வந்து எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் செய்யக்கூடிய முறையாக நிறைய முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்ற மாதிரி, இன்கேஸ் நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால், அதுக்கப்புறம் எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் இந்த ஒரு நாளில் செஞ்சுக்கலாம். இன்னொரு வந்து இந்த கேஷ் மேஜிக் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கேஷ் மேஜிக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட், அதாவது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மாந்திரிக தாந்திரிகம்னா எந்த ஒரு விஷயமுமே, இந்த தாந்திரிக முறைகள் எல்லாமே நம்மளுடைய வேத காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முறைகள் தான். அந்த மாதிரியான ஒரு முறைகளிலே எந்த ஒரு டிசிப்ளின்ஸும் எதுவும் கிடையாது, என்ன ஒரு பர்டிகுலர் ரூல்ஸும் இல்லாமல் என்ன வேணால் செய்யலாம், எந்த டைமில் வேணால் யார் வேணால் செய்யலாம். அதாவது சில பேர்லாம் பெண்கள் செய்யலாமா, பெண்கள் இந்த நாளில் செய்யலாமாலாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே ரூல்ஸ் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் ரிலேட்டட் விஷயம், யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளோட கான்ஷியஸ்னஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயமாக தான் செய்யக்கூடியவைகள் இந்த கேஷ் மேஜிக் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். வந்து இப்போ நம்ம வந்து இந்த பௌர்ணமி நாளிலே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பௌர்ணமி நாளை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாகவே வந்து சொல்லியிருக்கேன், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதத்தினரும், எந்த ஒரு ஜாதியினர், ஆண் பெண் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒர்க் பண்ணால் தான் பணம் கிடைக்கும், உழைச்சா தான் பணம் கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் வந்து உழைச்சா தானே பணம் கிடைக்கும், வெறும் இந்த பிரியாணி இலையை எரிச்சா பணம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் திங்கிங் அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு 5:30 மணி நேரம் ஆகிவிட்டது, 5:30 நிமிஷம் ஆகிடுச்சு, அந்த 5:30 நிமிஷத்துலையாவது நீங்கள் வந்து இந்த வீடியோ விட்டு வெளியில் போய்ட்டு வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்க்க வேண்டாம். திங்கட்கிழமை, புதன்கிழமை, அதே மாதிரி வியாழன் வெளியில் செய்யுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நாட்களிலும் ஈவினிங் ஆஃப்டர் சன்செட் செய்கிறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம்.
விஷயமாக இருக்கும். அப்படி முடியவே முடியாது, உங்களால் சன்செட்டுக்கு அப்புறம் செய்யவே முடியாத மாதிரியான உங்களுடைய வேலை சூழ்நிலைகள் காரணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் பகலில் செய்யுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் பகலில் செஞ்சோன்னா. உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த 7 நாளில் வருது 10 நாளில் வருதுன்ற மாதிரி இருக்குல்ல, இது வந்து பொதுவாகவே ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக விஷயங்கள் மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டைமில் கரெக்டாக வந்துட்டு போகிறது கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜென்ரலாக ஈவினிங் டைமில் சன்செட்டுக்கு அப்புறம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு 150 to 200% ரிசல்ட் வருது அப்படின்னா, பகலில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 100% ரிசல்ட் தான் வரும். அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எடுக்கிறத விட கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பௌர்ணமி என்று ஈவினிங் கை கால் கலவுங்க, இல்லைனா நீங்கள் வந்து குளிக்க முடிஞ்சதுன்னா குளிச்சிடலாம். இதை வந்து பௌர்ணமி நிலவில் செய்வது, நேச்சுரல் லைட்டில் செய்கிறதுங்கிறது நல்ல பலன் சேரும். அதாவது செய்யும்போது ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் இருக்கிறது, மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறது கண்டிப்பான முறையிலே முக்கியம். மொபைல் ஃபோனை சைலண்டில் போடாதீங்க, ஆஃப் பண்ணி வைங்க. காரணம் இருக்கிறது நான் சொல்வதற்கு. ஸோ ஆஃப் பண்ணி, இல்லைனா தனியாக வேறு ஏதாவது ஒரு ரூமில் நீங்கள் ஆன் பண்ணியே கூட வேறு ஏதாவது ஒரு ரூமில் வச்சுருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய ரூமில் அதை வைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் பால்கனியில் பண்ண முடியுமா, பால்கனி பண்ணலாம். அல்லது வந்து ஜன்னல் ஓரமாக உங்களுக்கு வந்து நிலவு தெரிகிறதுனா அந்த மாதிரியான இடத்தில் வைத்து செய்வது நல்ல ஒரு பலனை சேரும். இந்த மாதிரி குளிக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து கைகால்கள் கழுவி கொண்டிருக்கிறீங்கன்னா வெளியில் போயிட்டு சந்திர தரிசனம் செய்துவிட்டு மனதிற்குள் ஓம் சந்திராய நமக சொல்கிறவங்க சொல்லலாம். அப்படி சொல்லாதவங்க வெறும் சந்திர தரிசனம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம். உங்களுக்கு தேவை ஒரு கிரீன் கலர் கேண்டில், ஒரு பேலீஃப் தேவை, அதாவது பிரியாணி இலை உங்களுக்கு தேவை. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 7 நாள் 3 நாள் அப்படின்னு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய ஒரு தேவையை பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து வந்து 11 நாட்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலன் சேரும். இல்லை உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பணம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரணும், ஒரு நாள் மட்டும் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் தாராளமாக இது ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து செய்வது வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயமுமே அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து வெளியில் போயிட்டு சந்திர தரிசனம் பண்ணிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரினா அப்படி தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து திங்கட்கிழமையில் மற்ற நாள்லாம் செய்கிறவங்கெல்லாம் சந்திர தரிசனம் பண்ணணுமானா தேவையில்லை. கைகால்கள் கழுவி கொண்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு டைமில் வந்து செய்கிறது, வீட்டில் வந்து செஞ்சிடறது. ஸ்டார்ட் பண்ணுறது திங்கட்கிழமையாக இருந்தால் அதுலேருந்து தொடர்ந்து 11 நாள், வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இருந்தால் அதிலிருந்து தொடர்ந்து 11 நாட்கள் அது மாதிரி செய்கிறதுனா செய்யலாம். அல்லது அந்த ஒரு நாட்கள் செய்துவிட்டு முடித்து விடலாம். அடிக்கடி ஏதாவது திடீர்னு ஒவ்வொரு தேவைக்கு ரெகுலராக செஞ்சுட்டு வரலாமானா தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் முடிந்த பிறகு, உதாரணத்துக்கு இப்போ போட்டிருக்க மாதிரி அந்த 23 lakhs அப்படின்றது வந்து அது முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வந்து தொடருவது, அல்லது வந்து 2 lakhsனா 2 lakhs முடிஞ்சதுக்கப்புறம் தொடருவது, அல்லது 20,000னா 20,000 உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தொடருவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை சேரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அமௌண்ட் எழுதி நிறைய எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, நிறைய பேர்கிட்டேருந்து வர வேண்டியவங்ககிட்டலாம் பணம் வருமானா அப்படி வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்திற்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக மட்டும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரணும், இந்த நபர்கிட்டேருந்து இந்த அமௌண்ட் வரணும், அந்த நபர்கிட்டேருந்து அந்த அமௌண்ட் வரணும் அப்படின்ற மாதிரியான முறையாக இதில் கொண்டு வந்து விடாதீர்கள். துரிதப்படுத்தாது, அது வந்து லேட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி, செஞ்சுட்டேன், இதை நான் செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ எனக்கு எப்போ பணம் வரும், நாளைக்கு வருமா, நாளானைக்கு வருமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு பரிகாரமே என்னுடையதுன்னு மட்டும் கிடையாது. யாருக்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தால், அதையே நீங்கள் வந்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வருவதற்குண்டான விஷயத்தை தடைப்படுத்தும் அல்லது டிலே பண்ணும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு ரூல் தான். ஸோ இப்போ அந்த பேலீஃப் எடுத்துக்கிறீங்களா, பேலீஃப் எடுத்துகிட்டு உங்களோட அமௌண்ட் என்ன அமௌண்ட் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க வர வேண்டியது, உங்களுக்கு உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கணும். நீங்கள் இதை வந்து 23 கோடி எனக்கு வரணும், 4 நாளில் எனக்கு வந்து 25 கோடி வரணும், இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். இவ்வளவு நாளில் வரணுன்றது நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதாவது இது நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்தது அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. அதாவது நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. உதாரணத்துக்கு 23,000 வச்சுப்போம், நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம். 23,000னா 23,000 பணம் வந்தது அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ்லனா ஐ காட் 23,000 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதி கொள்ளுங்கள். கிரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிரீன் கலர் கேண்டில் கிடைக்கலன்னா செய்யாம விட்டுற வேண்டாம். ஒயிட் கலர் கேண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒயிட் கலர் கேண்டில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க தனியான இடத்தில். இதில் வந்து நீங்கள் எழுதி விடுறீர்கள். முதல்ல கேண்டில் ஏற்றி வச்சிடணும். ஏற்றி வைக்கிறதுக்கு திசையெல்லாம் பார்க்கணுமானா அதெல்லாம் இல்லை. அதனால தான் அந்த கேஎஸ் மேஜிக்னா என்னன்ற விஷயத்தை நான் முதலேயே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஸோ அப்போ இதில் மந்த்ராஸ் எல்லாம் எதுவும் இன்வால்வ் கிடையாது. அதனால் பெண்களும் எல்லா நேரத்துலையுமே செய்யலாம்னு வச்சுக்கோங்க. எல்லா நேரம் இந்த சென்ஸ் பெண்கள் அவங்க எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க செய்யலாம். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு
உங்களுக்கு இன்கேஸ் மூன் தெரியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தனியாக ஒரு ரூமில் உட்காந்து செஞ்சுக்கலாம். அது தவறு கிடையாது. அந்த மாதிரியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் இடது கையில் வைத்துக்கொள்ள வேண்டியது, அதை வலது கையால் மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு அந்த என்ன அமௌண்ட் நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவர்கிட்டேருந்து வரணும் அவர்கிட்டேருந்து வரணும்னு தயவு செய்து மனதில் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு ஏஞ்சல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் ஒரு அனிமல் ஸ்பிரிட் நம்பர்னு சொல்லிட்டு ரொம்ப காம்பினேஷன் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550. ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550. இதுதான் நீங்கள் எழுத வேண்டியது. இதை நீங்கள் அதில் எழுதிவிட்டு அந்த மாதிரி நான் இடது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வலது கையால் மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கிட்டு அந்த முடிஞ்சால் உங்களுக்கு அந்த கேண்டில் லைட்டை உங்களுக்கு பார்க்க முடிந்தால், அக்னியை பார்க்க முடிந்தால் அக்னியை பார்த்து கொண்டே அந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550 550 சொல்லக்கூடாது. ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550. இதையே நீங்கள் வந்து ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன கேண்டில் வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய கேண்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஓரளவுக்கு சின்ன கேண்டிலாக வாங்கிக்கோங்க. அது வந்து பாதி முடிகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து கொண்டு அந்த அக்னியை பார்த்து கொண்டே சொல்லிக் கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ்னு வச்சுக்கங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 15 மினிட்ஸில் உங்களுக்கு கேண்டில் கொஞ்சம் பேர்ன் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டிலில் இதை வந்து கையில் வந்து ஏதாவது ஒரு இடிக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் வந்து வேகமாக எரியும். சம்டைம்ஸ் வேகமாக எரிஞ்சு அது உங்களுக்கு கையில் சுடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே எரிச்சு விட்டுற வேண்டியதாக. எரிச்சு அந்த ஆஷ்லாம் கீழே விழுந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்பவும் வந்து இந்த ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550 கொஞ்சம் நேரம் சொல்லிடுங்க. கொஞ்சம் நேரம் இருந்துச்சு ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுங்கள். அந்த கேண்டில் பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். போய் தூங்குறதுனா தூங்கலாம். வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை தொடர்ந்து கொள்ளலாம். அந்த கேண்டில் ஃபுல்லாக எரிஞ்சு அது பாட்டுக்கு அது தானாக போயிட்டோம். அந்த வேக்ஸ் எல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் போட்டுற வேண்டியது, அங்கேயாவது வெளியேற்றி விடலாம். அதற்கு எதுவும் பர்டிகுலர் இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வெளியேற்றணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, இந்த ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550 வந்து தொடர்ந்து மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த விஷயத்துக்காக பண்ணினேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த பணம் வரணும் அப்படி, அதாவது என்ன அமௌண்ட் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அது உங்களுக்கு தானாக உங்களுடைய ஆழ்மனதை அதை எடுத்து கொடுத்து விடும். எப்படின்னா முதல்லயே நீங்கள் சொல்லியிருக்கும் போதே இரவு நேரத்தில் சொல்லிவிட்டு போய் படுத்து தூங்குறது ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும். இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவசியமாக பார்த்து தான் ஆகணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒர்க் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னால் இதை செஞ்சுட்டு தூங்க போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. இது பலரிடம் நான் பார்த்திருக்கிறேன், டெஸ்டட் மெத்தட். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அது ஆழ்மனதில் உங்களுக்கு உள்ளே போய்விடும் அல்லவா. அப்போ அந்த போய்விடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் எதையுமே நீங்கள் நினச்சிக்காம ஆக்டிவேட் ஒயிட் அவுல் 403-60550 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், தானாக அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு நாள் சொல்லணும், எவ்வளவு நேரம் சொல்லணுன்ற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. டில் சச் டைம் யூ கெட் த மணி. அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பணத்துக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் இந்த ரிச்சுவல் திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு நாள் இந்த நான் சொன்ன நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியதான். அது அட் த சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு 23,000 எழுதுறீங்க அல்லது 2 lakhs எழுதுறீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 lakhs எழுத வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியான ஒரு விஷயமாக தோன்றுறது மனதில் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு 11 days செய்யுங்க. அதுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேரும். இந்த 11 days வரைக்கும் மட்டும்தான் அந்த மந்த்ரா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பணம் வந்து சேரும் வரைக்கும் அதை சொல்லிக் கொண்டிருப்பது அதிகப்படியான பலன் சேருவதற்கும் சீக்கிரமாக பணம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். நம்ம சிவாய்.